Hi students, இன்னைக்கு நம்ம 12th standard mathsல chapter 1ல application of matrices and determinants அந்த லெசன்ல கொஞ்சம் theorems and examples 1.1ல இருந்து 1.3 வரைக்கும் பார்க்க போறோம். First theorem என்ன அப்படின்னா, for every square matrix A of order n. order n-னா நம்ம first வீடியோல பார்த்திருந்தோம். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்ன அப்படின்னா, அதில் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா n ரோஸ் இருக்கும், n காலம்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆர்டர் n. அது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். சப்போஸ் ஆர்டர் 3 அப்படின்னா அதில் 3 ரோ இருக்கும், 3 காலம் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து என்னது ஆர்டர் வந்து 3 அப்படின்ட்டு அன்னைக்கே பார்த்துட்டோம். ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த எப்படி இருக்கும்னா ஏ இன்டூ அந்த மேட்ரிக்ஸை அந்த மேட்ரிக்ஸுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய அட்ஜாயிண்ட் ஏயும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற அந்த வேல்யூவும் அப்படியே மாற்றி மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ, அதுக்கப்புறம் ஏ, இப்படி மாற்றி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, மாடுலஸ் வேல்யூ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம்ல மேட்ரிக்ஸ்க்கு, அந்த வேல்யூ இன்டூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஐஎன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஒரு மேட்ரிக்ஸில் இந்த டயக்னல் ஃபுல்லாக 1 1 1 1 வரும், இங்கெல்லாம் 0 வரும், இங்கெல்லாமே 0 0 0 வரும், இங்கேயுமே 0 0 0ன்னு வரும். அப்படி வர்றது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னுவோம். ஸோ நம்ம ஏயையும் அதோட அட்ஜாயிண்ட் ஏயையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா மாடுலஸ் ஏ இன்டூ ஐஎன். அதை மாற்றி மல்டிப்ளை பண்ணால் கூட அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ ஏ மல்டிப்ளை பண்ணால் கூட மாடுலஸ் ஏ இன்டூ ஐஎன் அது மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நோட்டில் பின்னாடி தனியாக எழுதி வச்சுக்கிட்டே வரும்போது நமக்கு லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்த்துட்ருக்க முடியாது. ஃபார்முலாஸ் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே பார்த்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பின்னாடி எழுதி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். எப்போவுமே மேத்ஸ் வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேலை என்னென்னா ஒரு நோட் எடுத்துக்கணும், அதை நம்ம பார்த்து எழுதிட்டே இருக்கணும். சும்மா கண்ணால் பார்க்கக்கூடாது, எழுதணும். நம்ம எவ்வளோ எழுதி பார்க்குறோமோ அவ்வளோ மார்க் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் 1.1ல் அவங்க ஏன்ற மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட்டாக நம்ம பார்த்த தியரமை இது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சாரி, இது மாடுலஸ் ஏ இன்டூ ஐஎன். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா மாடுலஸ் ஏ இன்டூ ஐஎன். இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வெரிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், எல்லாமே அதில் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஏ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும். ஒரு சம் கொடுத்தாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா எதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா மாடுலஸ் ஏ நமக்கு தெரியாது. ஸோ மாடுலஸ் ஏயோட வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ரெண்டுமே மாடுலஸ் ஏ இன்டூ ஐஎனுக்கு ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சம் கொடுத்தாலே அந்த ஒத்த லைனில் நம்ம வந்து அந்த சம்மை ஃபுல்லாகவே சொல்ல தெரியணும். அப்போ தான் நம்ம இடையில ஸ்ட்ரக் ஆக மாட்டோம், நல்லா படிச்சிருக்கோம், நல்லா தெரியுது அந்த சம்மு அப்படின்னு அர்த்தம். பார்த்த உடனே என்னென்ன ஸ்டெப்புன்னு கடகடன்னு மைண்டில் ஓடிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம், அது சிம்பிளாக இருக்கும். ஸோ மாடுலஸ் ஏன்னா என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் மாடுலஸ் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் ரோவை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 8னா 8 இன்டூ என்ன பண்ணணும், இந்த காலம் இந்த ரோவை விட்டுட்டு இதுக்கு மட்டும் மாடுலஸ் எழுதிக்கும். ஸோ 7 இன்டூ 3 என்ன வரும் 21 மைனஸ் 4 இன்டூ -4 16 ஆகிடும். ஸோ -16 இது இவ்வளோ ப்ராக்கெட் போட்டு முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்னது செகண்ட் -6 எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ -6 எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த காலம் இந்த ரோவை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற -6 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ +6 எப்போவுமே இந்த இதுக்கு +6. ஏன் +6 வந்துச்சு, இங்கே வந்து சிம்பிள் ப்ளஸ் போடுவோம்,
இங்கே மைனஸ் வரும், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது இந்த இடத்துக்கு ப்ளஸ் வரும். ஸோ எப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினாலும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்பிள். ஸோ இந்த மைனஸ் இன்ட்ரு மைனஸ் இங்கே ப்ளஸ் 6ஆக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இதையும் விட்டுட்டோம் அப்படின்னா அது இருக்க காலமையும் ரோவையும் விடும்போது இதையும் மல்டிப்ளை பண்ணணும். -6 × 3 6 3s are -18 வந்துடுது. அப்புறம் ஒரு மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு 2 × -4 ஸோ -8 வரும். -8 மைனஸ் இன்ட்ரு மைனஸ் என்ன மாறிடும், ப்ளஸ்ன்னு மாறி +8ஆக மாறிடும். அடுத்து வந்து என்ன பண்ணணும், 2வை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். 2க்கு சிம்பிள் என்னது, 2க்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். ஸோ +2 போட்டுட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு இதுக்கு மட்டும் மாடுலஸ் எழுதணும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 × 4 6 4s are 24 மைனஸ் போட்டுட்டு 2 7s are 14 இதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இனி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பண்ணிட வேண்டியது தான். ஸோ 21 - 16 என்னது, 8 அப்படியே போட்டுக்கிறோம். 21 - 16 5. இந்த +6 அப்படியே எழுதுகிறோம். அப்படியே மேக்ஸ்ன்றது காப்பி பண்ணி அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக எந்த ஸ்டெப்பு அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். -18 + 8 அப்படின்னா -10 வரும். 2 + 2 × 24 - 14 என்னது 10. அடுத்த ஸ்டெப் என்ன வரும், அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட வேண்டியதான். 8 5s are 40 ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடுது. 6 10s are 60 + 2 × 10 20. which is equal to ஆன்சர் என்ன வருதுன்னா 0. ஏன் 0, இது ப்ளஸ் நம்பர் இது ப்ளஸ் நம்பர், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வரும் 60 மைனஸ். ஸோ 60 - 60 என்னது 0. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, மாடுலஸ் ஏயோட வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்குது. ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் மாடுலஸ் ஏவும் அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அடுத்து அட்ஜாயிண்ட் ஏயில் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னது, சிம்பிள். இந்த போடுற சிம்பிள் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்து இந்த மாடுலஸ் வேல்யூ கரெக்டாக பார்த்து எழுதணும். அடுத்து இந்த டிரான்ஸ்போஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் சிம்பிள் போட்டுக்கிறோம். ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கும்போது இங்கே வந்து என்ன வரும், மைனஸ் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். ஆல்டர்னேட்டிவாக அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். சிம்பிள் போட்டதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு 8 இருக்கிற பிளேஸில் எழுதணும். 8 இருக்கிற பிளேஸில் எழுதணும்னா 8 இருக்கிற காலம் அண்ட் ரோவை கட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே தான் வரும். அதுக்கு அடுத்து என்னது, நெக்ஸ்ட்டு -6க்கு எழுதணும். -6க்கு இதையும் விட்டுட்டு சிம்பிள் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ இதையும் 6 3s are 18 நம்ம இங்கே பார்த்தோம்ல, அதே எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கேயும் வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இது இன்ட்டு இது போடும்போது அதுவும் என்ன செஞ்சிடும், போட்டாச்சு நம்ம. அதுக்கு அடுத்து 2வை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். சிம்பிள் ஆல்ரெடி போட்டுட்டோம். 2 இருக்கிற காலம் அண்ட் ரோவை கட் பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். இங்கே நம்ம பார்த்தோம்ல, இதை அப்படியே என்ன செய்யுது, இங்கே வருது. இங்கே நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது, மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர் இன்ட்ரு அந்த மாடுலஸ் வேல்யூ, இந்த நம்பர் இந்த 6 இதையும் போட்டு இது போடுவோம். அதே மாதிரி இந்த 2 இன்ட்ரு இது போடுவோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த 8ன்ற நம்பரை இதில் போடணுமா, -6 தூக்கி இங்கே போடணுமா, இந்த 2வை தூக்கி இங்கே போடணுமா அப்படின்னு கன்ஃபியூஷனே வரக்கூடாது. மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் நம்ம அந்த மேலே இருக்கிறத மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். அட்ஜாயிண்ட் ஏக்கு அந்த நம்பர் போடக்கூடாது, ஒன்லி சிம்பிள். அப்புறம் மாடுலஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம், அந்த 2/2 மேட்ரிக்ஸை. அதுக்கப்புறமா டிரான்ஸ்போஸ் போடுறோம். ஸோ அடுத்து வந்து என்னது, செகண்ட் ரோவில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, -6 இருக்கிற பிளேஸில்.
ஸோ இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி -18, -4ம் 2ம் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஆல்ரெடி வரும். ஸோ -8 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +8ஆக மாறிடும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து எதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? 7ஐ எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ 7 இருக்கிற காலம் அண்ட் ரோவை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள்லாம் போட்டுக்கணும். நான் ஃபஸ்ட்டே ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ சிம்பிள் நான் திரும்ப திரும்ப சொல்லலை. சிம்பிள் ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாடலே, ஏன்னா சம்டைம் நம்ம மறந்துடுவோம் அதுக்காக. ஸோ 8 3s are 24 மைனஸ் 2 2s are 4. அதை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் எந்த பிளேஸ் பண்ணணும்? -4க்கு பண்ணணும். -4 இருக்கிற பிளேஸ். ஸோ இந்த காலம் அண்ட் இந்த ரோவை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்ன வரும்? 8 into -4. ஸோ -32 மைனஸ் 6 into 2. ஸோ -12 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ 12. அடுத்து எந்த பிளேஸ்? கீழே 2 இருக்கிற பிளேஸ்க்கு நம்ம போகிறோம். 2 இருக்கிற பிளேஸ் இது. ஸோ இந்த காலம் அண்ட் இந்த ரோ இந்த விட்டுட்டு ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறோம். 6 4s are ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் 24 மைனஸ் 7 2s are -14. அந்த மைனஸ் வரும். ப்ளஸ் அப்புறம் 7 2s are 14 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? -4க்கு பார்க்குறோம். -4 இருக்கிற காலமையும் ரோவையும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சின்ன குட்டி மாடுலஸ்குள்ளே 8 2 -6 -4 இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டைம் சேவிங்காக இந்த மாதிரி ஷார்ட்டாக முடிச்சிடுறோம். ஸோ இந்த சிம்பிள்லாம் ஃபஸ்ட்டே கவனமாக போட்டுருங்க. 8 ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் வந்துடுது. 8 4s are 32 வந்துடுது. மைனஸ் போட்டுக்கணும். 6 2s are 12 வரும். -12 வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 12 ஆகிடுது. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? 3யோட பிளேஸ்க்கு நம்ம எழுதணும். 3யோட பிளேஸ்க்கு எழுதணும்னா இந்த காலம் அண்ட் ரோவை கட் பண்ணிவிட்டு இந்த மாடுலஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். 8 7s are 56 மைனஸ் 6 are 36. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஆல்ரெடி நம்ம போட்ட மைனஸ் அப்படியே இருக்கும். எந்த சேஞ்சும் இல்லாமல் 36 போட்டுட்டு கவனமாக இந்த டிரான்ஸ்போஸ் போட்டுடணும். இந்த ஸ்டெப் எழுதி முடித்த உடனே நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோமா, அப்புறம் மாடுலஸை கரெக்டாக எழுதியிருக்கோமா, எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோமா, இந்த டிரான்ஸ்போஸ் போட்டிருக்கோமா அப்படின்றத கவனமாக எழுதிக்கணும். ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும், எங்கே விட்டோம் அப்படின்னு. அதனால் செய்யும்போதே கொஞ்சம் கவனமாக செய்யும்போது நமக்கு டைம் சேவ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். 21 - 16 5. இதோட வேல்யூ 10, இதோட வேல்யூ 10, இதோட வேல்யூ 10. 24 - 4 20. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எழுதிக்கிட்டு ஹோல் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். டிரான்ஸ்போஸ் போட்டுட்டு நம்ம நேற்றே பார்த்தோம். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்னது? ரோ எல்லாத்தையும் காலமாக மாற்றி எழுதணும். ஸோ இப்படி இருக்கிற ரோவை இப்படி காலமாக எழுதிக்கணும், இப்படி இருக்கிற ரோவை இப்படி காலமாக எழுதிக்கணும். ஸோ இப்படி இருக்கிறத இங்கே எழுதணும். அதாவது விச் மீன்ஸ் வாட்? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத இங்கே எழுதிக்கணும், இங்கே இருக்கிறத இப்படி காலமாக எழுதிக்கணும், இப்படி இருக்கிறத இப்படி எழுதிக்கணும். ஸோ இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏவாக கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஏன்னா நம்மளோட எய்ம் என்னது? வாட் இஸ் அவர் எய்ம்? ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு இதோட வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லணும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட வேலை முடிஞ்சுது. ஸோ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏயை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏயோட வேல்யூ மேட்ரிக்ஸை எழுதியிருக்கோம். அட்ஜாயிண்ட் ஏ வந்து மேலே இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த வேல்யூவை எழுதிட்டு அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம்? இங்கே இருக்கிறத இதோட மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ரோ எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு காலம் எலமெண்ட்ஸோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதாவது 8ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 40, -6ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -60,
2வையும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் +20. இது இவ்வளோத்தையும் சேர்த்து இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு எலமெண்ட். ஃபஸ்ட் இருக்கிற A11 எலமெண்ட். அடுத்து என்ன? செகண்ட் எலமெண்ட் A12 எப்படி வரும்? இந்த மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 × 10 80 -6 × 20 -120 2 × 20 +40. இந்த மாதிரி A12 எலமெண்ட் நமக்கு கிடைக்கும். அடுத்து A13 எலமெண்ட் எப்படி எழுதணும்? அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரோவை வச்சு இந்த தேர்டு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக நமக்கு எப்படி கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக இந்த ஒரே ஒரு ரோ மட்டும் வச்சுட்டு ஒரு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலமாக மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ தேர்டு A13 எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 8 × 10 80 -6 × 20 -120 2 × 20 +40. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றா கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ செகண்ட் ரோவும் அதே மாதிரி தான். செகண்ட் ரோ எப்படி கிடைக்கும் நமக்கு? செகண்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலமாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த செகண்ட் ரோவை இதோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். செகண்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்து நெக்ஸ்ட் என்னது? தேர்டு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும். இந்த தேர்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்து இந்த தேர்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்து தேர்டு ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். செக் பண்ணி பார்க்கலாமா? 2 × 10 20 -4 × 20 -80 3 × 20 +60. இந்த மாதிரி ஒன்று நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கண்டுபிடிச்சிக்கணும். கொஞ்சம் கவனமாக செஞ்சிடணும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், 40 20 என்ன ஆகிடும்? +60 -60. ஸோ கேன்சல் ஆகிடுது. 0 இந்த வேல்யூ இங்கே போட்டுக்கணும். 80 + 40 120 120 -120 0 ஆகிடுது. ஸோ இங்கே போட்டுக்கணும். அப்புறம் இதையும் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போடணும். இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே, அதே மாதிரி லைக் தட் இதை மூணையும் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே கீழே எழுதிடணும். எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. நம்ம என்ன ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும்? ஃபார்முலா படி மாடுலஸ் A × I3ன்னு வரணும். ஸோ அந்த 0 மேட்ரிக்ஸை நம்ம எப்படி மாற்றினா அந்த மாதிரி வரும் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம்? அந்த 0 மேட்ரிக்ஸை நமக்கு என்ன தெரியும்? மாடுலஸ் A. நம்ம ஆல்ரெடி மாடுலஸ் A என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். I3 மாடுலஸ், அதாவது I3னாலே என்ன அர்த்தம்? அதோட வேல்யூ 1 அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். ஐடென்டிட்டி எலமெண்ட் 1. ஸோ அந்த 0வோட 1 மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் 0 தானே வரும். அதுக்காக என்ன பண்ணுறோம்? இந்த 0 மேட்ரிக்ஸை பிரித்து எழுதுகிறோம். இது 0 × 1 அந்த வேல்யூ மாதிரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இதே வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ 0வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் 0 கிடைக்கிறோமா? அதே ப்ராசஸ் மாதிரி தான் இங்கே நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம ஃபார்முலா படி கொண்டு வரணும். அதுக்காக அதை மாதிரியே என்ன செஞ்சுருக்கோம்? எழுதியிருக்கோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் 0 மேட்ரிக்ஸ். இதை I3, ஏன்னா ஆர்டர் 3. ஆர்டர் 3 இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I3. 0 மேட்ரிக்ஸ் என்னது? மாடுலஸ் A தானே. 0வோட வேல்யூ 0. 0க்கு பதிலாக மாடுலஸ் A போட்டுக்கலாம், I3 போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப்பும் என்ன செய்யணும்? அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம செய்யணும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏயை எழுதிக்கணும், ரெண்டாவது ஏயை எழுதிக்கணும். எழுதிட்டு அப்படியே ஃபஸ்ட் ரோ வச்சு எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும்.
ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அதே மாதிரி செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், செகண்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கணும். அடுத்து தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், தேர்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும், தேர்ட் ரோவை தேர்டு காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு எல்லா வேல்யூமே 0 0 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிருது, 0 0 அப்படின்னு கிடச்சிருது, 0 மேட்ரிக்ஸ் கிடச்சிருது. நம்ம முன்னாடி பண்ண அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். 0 மேட்ரிக்ஸை எப்படி எழுதிக்கலாம், 0 × I3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு எழுதிக்கலாம். 0ன்னா என்ன அர்த்தம், மாடுலஸ் A வேல்யூ, ஸோ I3. நம்ம இதிலேருந்து என்ன செஞ்சிட்டோம், இந்த தியரமாக நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. A × adjoint A equal to adjoint A × A equal to modulus A × I3 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன், இந்த டெஃபினிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், திரும்ப இருந்தாலும் இது வந்து டெஃபினிஷனாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எடுத்திருக்காங்க, அதோட ஆர்டர் வந்து என். நான் திரும்ப சொல்லியாச்சு ஏற்கனவே, ஆர்டர் என்னன்னா என்ன அர்த்தம், அதில் n ரோஸ் இருக்கும், n காலம்ஸ் இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 3x3 மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஆர்டர் என்னன்னா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், n×n மேட்ரிக்ஸாக இருக்கும். இப்போது ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தாச்சு, அங்கே ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ்க்கு பதிலாக நான் பின்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறேன், உருவாகுது, ஒரு எக்ஸிஸ்ட் ஆகுது. பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. என்ன ரூலை பயன்படுத்தி அப்படின்னா, ஏயையும் பியையும் மல்டிப்ளை பண்ணாலும் அல்லது மாற்றி மல்டிப்ளை பண்ணால் கூட எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பின்னு ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறேன். அந்த பின்ற மேட்ரிக்ஸ் தான் என்ன அப்படின்னா இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்படியெல்லாம் சொல்லாமல் ஈஸியாக சொல்லுனா என்ன அர்த்தம், 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 5க்கு கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம்ல, ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கும், அந்த நம்பரை தான் பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 5ஓட இன்வர்ஸ் என்னவாக இருக்கும், 1/5. இதுதான் நம்ம இதை அப்படியே மாற்றி மல்டிப்ளை பண்ணால் கூட 1/5 × 5 5 ஈக்குவல் டு அதுவும் என்ன தான் ஆன்சர் வரும், 1 தான் ஆன்சர் வரும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணால் கூட நமக்கு ஐடென்டிட்டி கிடைக்கணும். அப்படி கிடைக்கக்கூடிய இந்த நம்பர் இதுதான் என்னென்னா இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மல் ரியல் நம்பர்ஸில். இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், மேட்ரிக்ஸ்னாலே நிறைய இருக்கும், நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா அது ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸை எடுத்து எழுதுகிறோம். அப்போது ஏன்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம், அதோட ஆர்டர் என்ன. அப்போது பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி எக்ஸிஸ்ட் ஆகுது, ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன். ஸோ அப்போ அந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆச்சுது அப்படின்னா ஐஎன்னா என்ன அர்த்தம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு, கார்னர் டயக்னல் எல்லாம் ஒன்றா இருக்கும், கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் 0, மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் 0. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஐடென்டிட்டி. இந்த மாதிரி ஐடென்டிட்டி கிடச்சிது அப்படின்னா அந்த பியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து தியரம் என்ன அப்படின்னா, தியரம் மட்டும் பார்ப்போம். அந்த தியரம் 1.2 என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் அன் இன்வர்ஸ். இந்த கண்டென்ட்டுமே ஆல்ரெடி நம்ம முதல்லையே சொல்லிட்டோம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு இன்வர்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் பின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பி வந்து யூனிக்காக இருக்கும், 2-3 பியெல்லாம் இருக்காது. இப்போது அதே எக்ஸாம்பிள் தான், 5க்கு இன்வர்ஸ் என்னது, 1/5 மட்டும்தான், அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது, யூனிக்காக இருக்குது, அது ஒன்று தான். அதே மாதிரி தான் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு இன்வர்ஸ் பின்னு இருந்துச்சுன்னா அது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா நோட். என்ன நோட் பார்க்க போகிறோம் அப்படின்னா,
இதுவும் நமக்கு தெரிஞ்ச அதே விஷயந்தான். இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? 5 into 1/5 equal to 1/5 into 5 equal to ஆன்சர் 1. இதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அங்கே பீன்ற இடத்துல ஏ இன்வர்ஸை போட்டு எழுதியிருக்காங்க. பீன்னா அந்த இன்வர்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்? ஏ இன்வர்ஸ் இந்த நொட்டேஷனில் குறிக்கலாம் அப்படின்றதுக்காக மேலே பார்த்த ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன் அந்த பிளேஸில் பிக்கு பதிலாக ஏ இன்வர்ஸை போட்டிருக்காங்க. ஏன்னா ஏயோட இன்வர்ஸ் அப்படின்றனால பி தேவையே இல்லை, ஏ இன்வர்ஸ்னே போட்டுக்கலாம் அந்த ஃபார்முலாவில் அப்படின்றதுக்காக அதை போட்டிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபார்முலா என்ன? ஏயையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலோ அல்லது ஏ இன்வர்ஸை ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டாவது ஏயை மல்டிப்ளை பண்ணாலோ நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சாதா ஒரு நம்பரில் நம்ம பண்ணினா கூட அது கரெக்டாக என்ன செஞ்சிருது? ஐடென்டிட்டி 1 வேல்யூ கிடைக்குது. ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், பார்த்த உடனே நமக்கு என்ன செஞ்சிரும்? தெரிஞ்சிருது. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1ன்னு போடக்கூடாது. இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு போட்டுடணும். அடுத்த தியரம் 1.3ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்றது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சேம் அதே இதை தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் n. அப்புறம் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுது அப்படின்னா, அதாவது என்ன அர்த்தம்? ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது, வருது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எப்போ தான் கண்டுபிடிக்க முடியும்? ஏ நான் சிங்குலராக இருக்கணும். விச் மீன்ஸ் வாட்? மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். நம்ம இந்த கண்டென்ட்டும் ஆல்ரெடி பார்த்தோம். ஏன்னா ஒரு நம்பர் 0வாக இருந்தால் அதோட இன்வர்ஸ் என்னது? 1/0ன்னு சொன்னோம். 1/0ன்னா என்ன அர்த்தம்? இன்ஃபினிட்டி, அதோட வேல்யூவே தெரியாது. ஸோ எந்த ஒரு 0 நம்பருக்கும் இன்வர்ஸ் கிடையவே கிடையாது. நான் சிங்குலராக இருக்கணும், 0வாக இருக்கக்கூடாது, சிங்குலராக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சிங்குலராக இருக்கணும், சிங்குலராக இருக்கக்கூடாது, நான் சிங்குலராக இருக்கணும். விச் மீன்ஸ் மாடுலஸ் ஏயோட வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது, ஏதோ சம் ஒரு நம்பராக இருக்கணும், சம் ரியல் நம்பர், 5ஓ 6ஓ ஏதோ ஒன்று, மைனஸ் நெகட்டிவ் நம்பராக கூட இருக்கலாம், பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், 0வாக மட்டும் இருக்கக்கூடாது. 0 இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இன்வர்ஸ் இருக்கும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏ நான் சிங்குலராக இருக்கும். ஏ இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா இங்கேருந்து இங்கே ஏ இன்வர்ஸ் இருந்தால் ஏ நான் சிங்குலர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் ஏ நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ இன்வர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி சர்க்கிளாக அப்படி எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷனை எடுத்துக்கிட்டு இது இருந்துச்சுன்னா இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா, இது இருந்துச்சு அப்படின்னா இது இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுதான் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஏ இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா ஏ நான் சிங்குலராக தான் இருக்கும். ஏ இன்வர்ஸ் இருந்ததுன்னா மாடுலஸ் ஏ எப்போவுமே 0வாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாடுலஸ் ஏ எப்போவுமே 0வாக இல்லைன்னா அதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து ஒரு ரிமார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு, சிங்குலர் மேட்ரிக்ஸ்னாலே நம்ம தெரியும், சிங்குலர் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்? 0வாக இருக்கும். 0வாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன இருக்காது? இன்வர்ஸ் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2. ஏ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி. இது நான் சிங்குலர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போனா ஏன்னா ஏபிசிடியில் கொடுத்துருக்காங்க, ஸோ நமக்கு தெரியாது என்ன நம்பர் அப்படின்ட்டு. ஸோ 0வாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்களே கொடுத்துட்டாங்க நான் சிங்குலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடுலஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்றதை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. நான் சிங்குலராக இருந்தால் மட்டும்தான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கணும்? ஃபார்முலா எழுதிக்கணும். ஃபார்முலா என்னது? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு நோட்டு பின்னாடி தனியாக எழுதிக்கிட்டே வரணும். இப்போது இதில் நமக்கு எதெல்லாம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்? ஏ இன்வர்ஸ் வேணும்னா மாடுலஸ் ஏ வேணும், அட்ஜாயிண்ட் ஏ வேணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சால் போதும், இந்த சம்மை நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிட போகிறோம்.
ஸோ ஏஏ எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஏஏ எழுதிக்கிட்டோம். அதிலிருந்து ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். அடுத்து மாடுலஸ் ஏ என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னாலே என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு சிம்பிள் ஞாபகம் வரணும். அடுத்து அதோட அந்த மைனஸை எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ணணும். 3 விஷயம். ஸோ இங்கே வெறும் 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்றனால ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு. மாடுலஸ் எல்லாம் 2x2 மேட்ரிக்ஸ் மாதிரி அந்த மாடுலஸ் எல்லாம் போட்டு பண்ண வேண்டாம். ஸோ ஏன்ற இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஏக்கு என்ன பண்ணணும், இந்த காலம் இந்த ரோவை கட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வரும். ஃபஸ்ட்டு சிம்பிளை போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே என்ன வரும், மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ். ஸோ சிம்பிள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன எழுதணும், அதோட வேல்யூஸை எழுதிக்கணும். ஸோ ஏக்கு என்ன வரும், டி வரும். அடுத்து பி இருக்கிற பிளேஸ்க்கு என்ன வரும், இது கட் பண்ணால் இங்கே மைனஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், சியை போட்டுக்கணும். அடுத்து சி இருக்கிற பிளேஸுக்கு என்ன வரும், சி இருக்கிற ரோ காலமை கட் பண்ணும்போது பி வரும். ஸோ இங்கே பி போட்டுக்கிறோம். அடுத்து டி இருக்கிற பிளேஸுக்கு என்ன வரும், டி இருக்கிற ரோ காலமை கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஏ வரும், இங்கே போட்டுடுறோம். போட்டுட்டு ரொம்ப முக்கியம் டிரான்ஸ்போஸ் போடணும். டிரான்ஸ்போஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்கிறோம், டிரான்ஸ்போஸ் இப்படி இருக்கிறத இங்கே எழுதணும், இப்படி இருக்கிறத இங்கே எழுதணும். ஸோ டி இங்கே வருது, மைனஸ் சி இங்கே வருது, மைனஸ் பி இங்கே வருது, ஏ இங்கே வருது. ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறோம், அட்ஜாயிண்டே எழுதலாம். சிம்பிளாக இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இது என்னது கொஞ்சம் பெருசாக எழுதணும்னா எழுதிக்கலாம். இப்போது 1 மார்க்கு அந்த மாதிரியெல்லாம் வரும்போது ஈஸியாக என்ன பண்ணணும், இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் ஏ எழுதணும் அப்படின்னா அது சும்மா ஒரு பாய் வார்த்தையாக சொல்லுவாங்க. ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்று அப்படின்வாங்க. அதாவது ஆக்சுவலாக என்னென்னா, ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்கா. இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஆளை மாற்றணும். ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் மாற்றிக்கணும். அப்போ டி மேலே வந்துடும், இங்கே ஏ வந்துடுவாங்க. ஆளை மாற்றிட்டு இவங்களுக்கு அடையாளத்தை மாற்றிடணும். ஸோ இவங்க ப்ளஸ்ஸாக இருந்தாங்கன்னா மைனஸ் பி போட்டுக்கணும், இது ப்ளஸ்ஸாக இருக்கிறனால மைனஸ் சி போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சிடும் வந்துடும். கீழே ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி மைனஸ் பி இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ மைனஸ் சி ஏ. இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சும்மா நம்பர் வச்சு பார்க்கலாமா. 5 3 -4 2. இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிங்கன்னு சொன்னால் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆளை மாற்று. அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு ஆளை மாற்றணும். ஸோ 2 இங்கே வந்துடுவாங்க, 5 இங்கே வந்துடுவாங்க. அடையாளத்தை மாற்று. 3யோட அடையாளத்தை மாற்றினா -3, -4க்கு +4 போட்டுக்கணும். இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. சிம்பிளாக இந்த மாதிரி முடிஞ்சிடும். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பண்ண முடியும். அடுத்து என்ன பண்ணணும், ஃபார்முலா படி கரெக்டாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பண்ண போகிறோம். மாடுலஸ் ஏயோட வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இது என்ன வரும், மாடுலஸ் ஏ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏடி மைனஸ் பிசி வருது. ஸோ இங்கே எழுதிக்கிறோம். அவங்க நான் சிங்குலர்னு கொடுத்ததுனால இது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றத எழுதிக்கலாம். அடுத்து என்னது, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதி என்ன வரும், 1/mod ஏயோட வேல்யூ போட்டு அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூவை போட்டுக்கணும். இதுக்கு மேலே இது என்ன சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா எக்ஸாம்பிள் 1.3ல் இன்வர்ஸ் இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ நம்ம இங்கே 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏ எழுதிக்கிறோம். ஏயிலேருந்து மாடுலஸ் ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள், இந்த இடத்துக்கு ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு போட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ரோ மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும். இந்த நம்பர் போட்டுக்கணும்.
ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த இது வரும். அதே மாதிரி இது வந்து ப்ளஸ் 1 மாறிடும். ஸோ இதையும் விட்டு இந்த ரெண்டையும் இதையும் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து ப்ளஸ் 3 எழுதிக்கிறோம். ப்ளஸ் 3யை விட்டுட்டு இங்கே இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ரோ மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். எழுதிட்டு அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருது? ஸோ 7 வருது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1, இது மைனஸ் 12 ஆகிடுது. ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 10 ப்ளஸ் 9 வந்து மைனஸ் 1. ஸோ இதிலேருந்து என்ன வரும்? 2 7s are 14. இது மைனஸ் 12 ஆகிடுது. இது மைனஸ் 3 ஆகிடுது. ஸோ மைனஸ் இந்த ரெண்டும் சேரும்போது 14 மைனஸ் இது ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 15. இதிலேருந்து ஆன்சர் வந்து என்ன? -1 which is not equal to 0. அது ரொம்ப முக்கியம். 0வாக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. இது நான் சிங்குலர்னு சொல்லணும். ஏ வந்து நான் சிங்குலர். ஸோ அதனால் ஏ இன்வெர்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஏக்கு 3 விஷயம். ஃபஸ்ட்டு சிம்பிள் எல்லாத்தையும் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கணும். அப்புறம் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ 2வை போடுறோன்னா இதையும் விட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போட்டுக்கணும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். சப்போஸ் இந்த பிளேஸுக்கு இந்த 2க்கு இங்கே எழுதுகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதையும் விட்டுட்டு 2 1 is 2 மைனஸ் 5 3 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 15 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 மாறிடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுறோம். எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? முக்கியமாக டிரான்ஸ்போஸ் போடணும். டிரான்ஸ்போஸ் போட்டுட்டு இது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஹோல் டிரான்ஸ்போஸ் ரொம்ப ரொம்ப கவனம், அதை விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் என்னது? டிரான்ஸ்போஸ்னால் என்னது? இப்படி இருக்கிறத இங்கே எழுதணும், இப்படி இருக்கிறத இங்கே எழுதணும், இப்படி இருக்கிறத இங்கே எழுதணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ என்ன செஞ்சிருச்சு? நமக்கு கிடச்சிருச்சு. இனி வந்து என்னது? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்வெர்ஸ் என்னது? ஃபார்முலா இங்கே மேலே இருக்கோம்ல, ஃபார்முலாவை என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கலாம். எழுதிட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 / மாடுலஸ் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. 1 / மாடுலஸ் ஏ என்ன கண்டுபிடிச்சோம்? -1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ போட்டு, ஸோ இதோட வேல்யூ என்னது? -1. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள -1ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? இதில் ப்ளஸ் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் மைனஸாக மாறும், மைனஸ் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். -1ஆல் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது தான். ஸோ 7 வந்து -7 மாறும், 9 வந்து -9 மாறும், -10 + 10 மாறும். இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். ஏ இன்வெர்ஸ் இதை மாதிரி கண்டுபிடிச்சிக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஈஸி மேக்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.